Hello friends, welcome to this channel Tech and Google. So in the channel நீங்க first time வந்திருக்கீங்கன்னா it is a kind of ஒரு digital marketing சார்ந்த சேனல். மறக்காம subscribe பண்ணி வச்சிட்டு இதோட benefits முழுமையா அனுபவிக்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பிட்காயின் அப்படினு சொல்லப்படுற பை நெட்வொர்க், அதாவது பை கிரிப்டோ கரன்சி, அதை பத்தி தான் நான் பார்க்க போறோம். சோ அது சார்ந்த ஃபுல் டீடைல்ஸ் எப்படி நாம வந்து அதுல மைன் பண்ணலாம், எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ அப் டு வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வந்து இந்த பை நெட்வொர்க்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 1.5 வருஷமாக நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதில் மைன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 16,000 பை காயின்ஸ்க்கு மேலே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதில் இருக்கிற காரணஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது. நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணணும்னா காசெல்லாம் செலவு பண்ணணும், மற்ற இருக்கிற கிரிப்டோ கரன்சி எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் உங்களோட காசை நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை மைன் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் பை நெட்வொர்க் அப்படி கிடையவே கிடையாது. உங்களோட மொபைல் ஃபோன்லேயே ஈஸியாக நீங்கள் வந்து மைன் பண்ண முடியும். பட் மற்ற கிரிப்டோ கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வேணும், அதுக்குன்ட்டு தனியாக சர்வர்ஸ் அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். அது மைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். பட் இது ஸ்டார்டிங் லெவல் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மைனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸை இப்போயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சியடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுட்டு வரேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதோட வளர்ச்சி எப்படி இருந்துட்டு இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல அதை வந்து மைன் பண்ணும்போது ரொம்ப குறைவான மக்கள் தான் அதில் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் மைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் பார்க்கும்போது அதோட ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைவாக இருந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தருவோம். அப்படிங்கிறதுனால அதை பற்றின டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஒர்த் என்ன, இப்போதைக்கு இதோட ஒர்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ காஸ்ட், அதாவது எந்த ஒரு ஒர்த்துமே கிடையாது இப்போதைக்கு. பட் ஃபியூச்சர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ட்ரேடிங் மார்க்கெட்டிங் லெவலுக்கு வரும்போது பிட்காயினுக்கு நிகரான ஒரு வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து இப்போ நீங்க பயன்படுத்திக்கோங்க. அரௌண்ட் 2009 2008 பிட்காயின் வரும்போது அதை பத்தி யாருக்குமே தெரியவே தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்ல அதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை. பட் இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 to 8 lakhs கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போவே நீங்க பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இது ஒரு ஆப் மூலமாவே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஈஸியாக மைன் பண்ண முடியும். ஜஸ்ட் பிளே ஸ்டோர் போங்க, பிளே ஸ்டோர்ல போய் பை நெட்வொர்க் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரிப்டோ கரன்சி மைனிங் மாதிரி கிடையாது. இது வந்து எல்லாருமே போய் யார் வேணா போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தியமாக கிடையவே கிடையாது. இதோட ரெஃபரல் யாராச்சும் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட ரெஃபரல் கோடு வந்து கிரிஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு கோடு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் யாராச்சும் மைன் பண்ணணும், இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோடான கிரிஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ரெஃபரல் கோடை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இதை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. தினசரி அதில் வந்து நீங்கள் உள்ள ஆப் உள்ள போன உடனே ஒரு மின்னல் சிம்பிள் மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மைனிங் அப்படிங்கிற மாதிரி டெய்லி நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதோட ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து டெய்லி கொடுத்துருவாங்க. உங்களோட டைமிங் வந்து முடிஞ்சிச்சு, நீங்கள் உள்ள வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தினசரி நீங்கள் வந்து மைனிங்கை ஆன் மட்டும் பண்ணி விட்டால் போதும். இது மூலமாக எனக்கு பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகுமா, என்னோட ஃபோன் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் ப்ராசஸரில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் கடந்த 1.5 வருஷமாக நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் அது மைனிங் வேலையை பார்த்துட்டு இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இன்னொரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் இன்டர்நெட்டை எப்பவுமே ஆனில் வச்சிருக்கணும். நீங்கள் இன்டர்நெட்டை ஆனில் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அது மைனிங் நடக்குமே தவிர நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மைனிங் வேலையை அதை ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸோ வந்து இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேயே ஈஸியாக மைன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பெருசான ஒரு பிசியோ ஹை ப்ராசஸர் கொண்ட ஒரு சிஸ்டமோ எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. உங்களோட மொபைல் ஃபோன்லேயே ஈஸியாக நீங்கள் இதை வந்து மைன் பண்ண முடியும். இந்த பை நெட்வொர்க் கூட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியும் இதுதான் கூட. நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வச்சிருந்தா போதும், ஈஸியாக இதை வந்து மைன் பண்ணிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக எனக்கு கருதப்படுது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் ஒரு 12 மில்லியன் மேலே வந்து இப்போது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 100 மில்லியனாக வரும்போது இப்போ இருக்கிற மைனிங் ரேட்டை விட அப்படியே பாதியாக குறையும். அடுத்து ஒரு 1 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 1 பில்லியன் யூசர்ஸ் வந்து வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மைனிங் ரேட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பிட்காயின் போல அப்படியே எக்ஸ்சேஞ்சிங்கில் வந்து அப்படியே இருந்துட்டு இருக்குமே தவிர அதை தாண்டி அந்த 1 பில்லியன் யூசர்ஸ் மேலே இதில் வந்து யாருமே ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஃபார் இதில் 12+ மில்லியன் யூசர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச மட்டும் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி சீக்கிரமாக
தாராளமாக மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மைனிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபரல் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மைனிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். என்னோட இதில் வந்து இது வரைக்கும் ஒரு 450 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னோட ரெஃபரலில் வந்து. ஸோ அது மூலமாக என்னோட மைனிங் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு 10 மில்லியன் ப்ளஸ் வந்து அவங்க கடக்கும் போது அந்த மைனிங் ரேட்டை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட் 100 மில்லியன் வரும்போது அவங்க வந்து ஆஃப் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் 1 பில்லியன் யூஸரை வந்து அவங்க ரீச் பண்ண உடனேயே மைனிங்கை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன நம்பலாம் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வர கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் போய் படித்து பாருங்கள். உங்களோட ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்திக்கிட்டு இதில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. ஓகேவா? நான் சொல்கிறேன்றதுனாலையோ இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ மேபி நான் வந்து பொய் கூட சொல்லலாம், மற்றவங்க உங்களுக்கு சொல்கிறேன் கூட பொய் கூட சொல்லலாம். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் உங்களோட ஒரு நம்பகத்தன்மையை வந்து ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு முழு மூச்சோட ஓகே இதை நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உள்ள வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது சார்ந்த ரெஃபரல் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட ரெஃபரல் கோட் மறுபடியும் சொல்கிறேன், கிரிஸ்மார்ட் GIRISMART அப்படிங்கிற ஒரு ரெஃபரல் கோடை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளோட மைனிங் ஸ்பீடை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து என் கூட வந்து ஒரு 450 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது நல்லா பில்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் லக் இருந்தால் நீங்களும் சரி நானும் சரி யாரோ ஒருத்தருக்கு வந்து பணக்கார ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போவே உங்களோட மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சினா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?